கிட்டங்கி பாலம் அபிவிருத்தி செய்யப்படும். பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆதம்பாவா எம்பி தெரிவிப்பு. ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. நாவிதன்வெளி பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினரும் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ஆதம்பாவா தலைமையில் நாவிதன்வெளி பிரதேச செயலக கூட்ட மண்டபத்தில் இடம்பெற்றது. நாவிதன்வெளி பிரதேச செயலாளர் திருமதி ராகுலநாயகி சஜிந்திரன் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் MS உதுமாலப்பே உட்பட திணைக்கள தலைவர்கள், பொறுப்பு உத்தியோகத்தர்கள், சிவில் சமூகத்தினர் என பலரும் கலந்து கொண்டனர். நாவிதன்வெளி பிரதேசத்தில் மக்கள் எதிர்கொள்ளும் பல பிரச்சினைகள் இருக்கின்றன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போது நாட்டை அபிவிருத்தி செய்யும் பணியை முன்னெடுத்து வருகிறது. கிட்டங்கி பாலத்தை அபிவிருத்தி செய்வது தொடர்பாக ஜனாதிபதி மட்டத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். வெள்ள அனர்த்தத்தின் போது அநியாயமாக உயிர்கள் காவு கொள்ளப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும். முறையான அனர்த்த முகாமைத்துவ குழு நிறுவப்பட வேண்டும். விரைவில் நாவிதன்வெளி மற்றும் மாவடிப்பள்ளி பாலங்கள் அபிவிருத்தி செய்யப்படும். இதற்குரிய ஆரம்ப வேலைகளுக்கான நிதி தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என இக்கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். நாவிதன்வெளி பிரதேசத்தில் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய வேலை திட்டங்கள் தொடர்பிலும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக வீட்டு திட்டம், வீதி அபிவிருத்தி, போக்குவரத்து, விவசாயம், விளையாட்டு மைதானம், காணி பிரச்சினைகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது.